நல்ல சந்தோஷமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எழுப்புதல் வீரர்கள் யார்? எழுப்புதல் வீரர்கள் யார் என்பதற்கு பைபிளில் இருந்து சொல்லுவேன். நீங்கள் நல்ல உற்சாகமாக கவனிக்கணும், நல்லா எழுதிக்கிடணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாபின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் இப்போ இந்த மைதானத்தில் கர்த்தருடைய ஆவி இறங்க போகுது. இருக்கிற இடத்துல நல்ல கண்ணை மூடணும், நல்ல வாயை திறக்கணும், நல்ல கை தட்டணும். உனக்கு எவ்வளவு வேணும்? கண்ணை மூடி ஆவி இறங்குது. லட்சக்கணக்கில் மனிதர்களுக்கு நடுவில் யாரும் காணாம ஒளிச்சிருந்த யகாசியேல் என்கிற ஒருவன் மேலே சகரியாவின் குமாரனாகிய மத்தனியாவின் குமாரனாகிய ஆசாவின் குமாரனாகிய லேவியர்களில் ஒருவனாகிய யகாசியேல் மேல், உலகத்தில் யாருக்கும் தெரியாத ஒருவன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கின பொழுது அவனுடைய பேரு வெளியே வந்தது உண்மையான. இப்போ கண்ணை மூடிக்க பிடிக்குது. சிலரை எடுத்து எறியன, சிலரை எடுத்து எறியும் அபிஷேகம். தடுக்காத கண்ணை மூடி பெற்றுக்கோ. இன்னைக்கு ராத்திரி நீ வந்தது வீணானது அல்ல என்பதை காட்டும்படி இப்போ ஆவி உண்மையில இறங்குது. 2 நிமிஷம் கண்ணை மூடி பற்றி பிடிங்க. தடுக்காத. இந்த மீட்டிங் முடிஞ்சு எழுந்தும் சாதாரணமாய் வந்த நீ தீர்க்க தரிசன அடையாளத்தோட திரும்ப போற. இந்த சத்தம் போதாதுன்னு நினைக்கிறேன். மைதானத்தை ஆவியானவர் மூடுகிறார். எல்லா பக்கம் அபிஷேகம். தங்கச்சிமார் தம்பிமார் எல்லாம் கண்ணை மூடி பிடிங்க. சிலர் மேல வெப்ப காற்று வீசுது, சிலர் மேல மழை பெய்யுது, சிலர் மேல எலும்பு நரம்புகளை ஆவியானவர் தாக்குறாரு. விடாத கண்ணை மூடி பிடி. ராகதன கந்தரா நீ பத்த பந்தரா ஏந்தல் கராதியா நீ கத்தரபரபா. விடுதலை அடைய விரும்புகிறவங்க இப்ப அந்நிய பாஷை பேசணும். ஒரு புதிய அபிஷேகத்தை விரும்புறவங்க இப்ப பேசணும். ஏன்னா சபையின் நடுவில் இருக்கிற யாரோ சிலர் மேல அபிஷேகம் இறங்குது. கண்ணா மூடி கை தட்டி பெற்றுக்கோ. பரிசுத்த ஆவி அவன் மேல வாரதுக்கு ஒரு வசனத்துக்கு முன்னவர அவன் யாருன்னு யாருக்கும் தெரியாது, அவன் அப்ப யாருன்னு யாருக்கும் தெரியாது, அவன் தாத்தா யாருன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா பரிசுத்த ஆவி வந்த அடுத்த நிமிடத்துல அவன் யாரு, அவன் அப்பா யாரு, அவன் தாத்தா யாரு, அவன் பூட்ட யாரு எல்லாம் வெளிப்படுத்த முடியுமானா இந்த ராத்திரி தட உடைஞ்சு கர்த்தர் உன்னை பத்திரமா கையில் எடுக்கிறாரு. கண்ணை மூடி கை தட்டி பற்றி பிடிங்க. வாயை திறந்து பெற்றுக் கொள்ளுங்க. நான் வெளிப்பட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் வாயை திறக்கணும். உன்னை பதுக்கி வைத்த ஆவிகள் இந்த ராத்திரி முறிந்து விழுகிறது. கை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. நல்ல 2 நிமிஷம் வாதறீங்க. 2 நிமிஷம் வா திறந்து ஆவியில நிரம்புங்க. யாரோ சிலர் இந்த இடத்தை விட்டு தீர்க்க தரிசன அடையாளத்தோட புறப்பட போகிறார்கள். யாரோ சிலர் இந்த இடத்தை விட்டு சுகமாக்கும் வரத்தோட புறப்பட போகிறார்கள். யாரோ சிலர் இந்த இடத்தை விட்டு திறவுகோள்களோட புறப்பட போகிறார்கள். இதுவரை அடைஞ்சிருந்ததெல்லாம் திறக்கும்படி கர்த்தர் ஒன்னு அபிஷேகம் பண்ண போகிறார். நல்ல கை தட்டுங்க, நல்ல கை தட்டுங்க, நல்ல கை தட்டுங்க.
கூப்பிடு கூப்பிடு கூப்பிடு. ஒரு ராத்திரிய பகலாக்கி உட்கார்ந்திருந்ததனுடைய அறுவடை 100 ஆண்டுகள் நீ பார்ப்பாய். ஒரு ஆண்டு ஒரு நாள் தூங்காம இருந்ததனுடைய அடையாளத்தை 1 ஆண்டு நீ பார்ப்பாய். இந்த ராத்திரி தூக்கத்துக்கு கண்ணை விட்டு கொடுக்காதுங்க, அபிஷேகத்துக்கு விட்டு கொடுங்க. யாரோ சிலரை ஆவியானவர் பலமா பிடிக்கிறார். நல்ல வாயை திறந்து கடங்கடல் கமனாதியா. ஒரு நிமிஷம் அந்நிய பாஷை பேசுங்க. அல் கமனந்தாரியா, ரெண்டல் கமந்தரா, அல் ஹந்தரா, ரியம்பரா, பிரௌட பத்தரா, பந்தரா, ரெண்டல் கமர கந்தல் கனாதியா. பேசுங்க, வாயை திறந்து பேசுங்க, வாயை திறந்து பேசுங்க. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எல்லார் மேலும் அபிஷேகம். வாயை திறந்து பேசுங்க. ரிபா கபா துரபா, ரெண்டல் கபத்தரா, ரியம்பரா, அல் ஹந்தரா, அல் பந்தரா, பிரௌட பரகா மனா தனாதியா, ரெண்டல் எழுப்புதலின் அடிப்படை அபிஷேகம். எழுப்புதலின் அடிப்படை அபிஷேகம். ஜெபத்தின் அடிப்படை அபிஷேகம். அப்படியானா இந்த ராத்திரி அபிஷேகம் இறங்குது. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, அப்போ எழுப்புதல் வீரன் யார் என்கிற கேள்விக்கு முதல் பதில், எந்த சூழ்நிலையிலையும் ஆவியில் நிரம்புபவன் எழுப்புதல் வீரன். யார் எழுப்புதல் வீரன்? எந்த சூழ்நிலையிலையும். எந்த சூழ்நிலைன்னு சொல்லும்போ ராத்திரியும் பிரச்சனை கிடையாது, பகலும் பிரச்சனை கிடையாது, மழையும் பிரச்சனை கிடையாது, வெயிலும் பிரச்சனை கிடையாது. யாரு பார்க்கறாங்க, யார் என்ன கேவலப்படுத்துறாங்க, யார் என்ன நினைப்பாங்க, யார் அசிங்கப்படுத்துவாங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு தேவை எல்லா சூழ்நிலையிலேயும் நான் ஆவியில் நிரம்பி இருப்பேன். அவன்தான் எழுப்புதல் வீரன். எந்த சூழ்நிலையிலேயும் ஆவியில் நிரம்புகிறவர்கள் யாரோ. இப்ப சொல்லுங்க, எழுப்புதல் வீரன் யாரு? அவன்தான் எழுப்புதல் வீரன். ஆண்டவரே எனக்கு உடம்பு முடியல, அப்படி இல்லை. ஆண்டவரே ஆண்கள் பார்த்துட்டு இருக்கணும், அப்படி இல்லை. ஆண்டவரே பெண்கள் பார்த்துட்டு இருக்கணும், அப்படி இல்லை. ஆண்டவரே மனிதர்கள் என்னை பரிகாசம் பண்ணணும், அப்படி ஒன்றும் கிடையாது. எவன் என்ன நினைச்சா என்ன, நான் ஆவியில நிரம்புவேன். அவன்தான் எழுப்புதல் வீரன். 2, யார் எழுப்புதல் வீரன்? ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு. கவனிங்க, கேரார் என்கிற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் உண்டு. அதில் ஒன்று ராக்கி பிளேஸ். என்ன பிளேஸு? ராக்கி பிளேஸ்ன்னா என்ன? பாறைகள் நிறைந்த பகுதியில் போய் உங்கள்கிட்ட விதைக்க சொன்னால் என்ன சொல்லுவியா? உங்களில் ஒரு ஆள்கிட்ட கர்த்தர் சொல்கிறாருன்னு வைங்க, பாறைகள் நிறைந்த இடத்துல போய் விதைக்க சொன்னால் என்ன சொல்லுவீங்க? நம்ம என்ன சொல்லுவோம்? தண்ணி உள்ள இடத்துல விதைக்க சொன்னா, ஓ ஆவியானவர் என்னை பலமாய் ஏவுகிறார். நம்மளை சப்போர்ட் பண்ற 4 பேர் உள்ள இடத்துல விதைக்க சொன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாட்கள்ல உமது அடியானை ஏவுகிறார். பாறையில போய் விதைக்க சொன்னா, போ சாத்தானேன்னு. என்னன்னு? ஏன்னா நமக்கு அனுகூலமா இருக்கிறதெல்லாம் ஆண்டவர் பேசுனது. நமக்கும் நம்ம சூழ்நிலைக்கும் ஒத்து போறதா இருந்தா கர்த்தர் என்னோடு பேசுகிறார். நமக்கும் நம்ம சூழ்நிலைக்கும் ஒத்து போகலைன்னா சாத்தான்
பேசுறான். நல்ல தண்ணி உள்ள நல்ல வயல் மாதிரி உள்ள ஒரு நிலத்தை காட்டி, என் மகனே அங்க போய் விதைன்னு சொன்னா, ஓ கர்த்தர் என்னை பயங்கரமாய் ஏவுகிறார். என்ன பயங்கரமாய் ஏவுகிறார். பாறைக்கு மேல விதைன்னு சொன்னா யாரா ஏவுறது? சாத்தான். இனி பாறைங்கிறத விடுங்க. 1 2 பஞ்சகாலம். பஞ்சகாலத்தில் பாறை உள்ள இடத்துல விதைச்சா என்ன ஆகும்? விதைத்தவனை என்ன நினைப்பனும்? ஊரெல்லாம் சொல்லுவோம். நாங்க ஒருத்தனை பார்த்தோம்னா அவன் நடு வெயில்ல பஞ்சத்துல பாறைக்கு மேல விதைக்கிறான்னு. உடனே ஆட்கள் சொல்லிச்சுன்னு, இப்ப கொண்டு போய் இன்ஜெக்ஷன் போட்டா ஓகே ஆகும்னு. இப்ப கொண்டு போய் இன்ஜெக்ஷன் போட்டா ஓகே. உங்களை வச்சிருக்கிறது பாறையானால் அங்க விதைக்கணும். இருக்கிறது பஞ்சமானால் அங்க விதைக்கணும், அங்க விதைக்கணும், அங்க விதைக்கணும். சூழ்நிலைகளை பார்த்து விதைப்பவன் அல்ல, மழையை பார்த்து விதைப்பவன் அல்ல, தேவ சத்தத்தை கேட்டு விதைப்பவனே எழுப்புதல் வீரன். அங்க என்ன சொல்லி இருக்கணும்? அங்க என்ன சொல்லி இருக்கணும்? ஈசாக்கு அந்த ஆண்டுல விதைத்தான், விதைகள் எல்லாம் நாசமா போனது. அப்படிதானே சொல்லி இருக்கணும் இல்லையா? அந்த ஆண்டு விதைகள் எல்லாம் நாசமா போனது. நீங்க தெய்வ சமூகத்தில் இருக்கிற ஒரு நொடி கூட வீணா போகாது. கர்த்தருடைய சந்நிதியில் அமர்ந்திருக்கிற ஒரு வினாடி கூட வீணா போகாது. தெய்வ பாதத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு மைக்ரோ செகண்ட் கூட வீணா போகாது. நீங்க இருந்து சோத்திரம் சொல்ல சொல்ல ஊற்றுகள் உடைந்து வந்து கொண்டிருக்கும். நீ இருக்கிற இடம் பாறை, அங்க வாய்ப்பு இல்லை, அங்க எழுப்புதல் வராது, அங்க விதைக்க முடியாது. ஒரு மாதம் உயிரோட இருந்தாலும் சவாலாயிரு. உற்சாகமா சொல்லுங்க. காலநிலை எனக்கு அனுகூலமா இல்லை, அந்த மண் விளைச்சலுக்கு ஏற்ற மண் அல்ல. விதைக்கிறதை யாராவது கண்டா கண்டிப்பா என்ன செய்யணும்? பரிகாசம் பண்ணுவனும். ஆனா கர்த்தர் விதைக்க சொல்லி இருக்கிறார். நான் விதைக்கிறேன். வலது கையை உயர்த்துங்க, வலது கையை உயர்த்தி பிடிங்க. இப்போ விதைக்கும்படி உங்க கைகளை பலப்படுத்துகிறார். கண்ணை மூடி வலது கையை உயர்த்துங்க. சிலருடைய விரல்களில தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது. சில விரல்களை ஆவியானவர் தொடுறாரு. கையை உயர்த்தி பிடிங்க, கையை உயர்த்தி பிடிங்க. சில விரல் நரம்புகளில வல்லமை புறப்பட்டு வருகிறது. இனி உன் கைகள் குணமாக்கும். இனி உன் கைகள் அநேகத்தோடு, இனி உன் கை வைக்கிற இடத்துல எல்லாம் விளைச்சல் உண்டாகும். அந்த கையில போராடின பொல்லாத வறண்ட ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகி போகிறது. இனி அந்த கையை தட்டி, இனி கையை தட்டி நீ கையை வச்ச இடம் விளங்காதுன்னு சத்துரு சொல்லுவான். நீ கையை வச்சு ஜெபம் பண்ணவன் செத்து போவான்னு சத்துரு சொல்லுவான். அப்படி இல்லை. இனி உன் கைகள் அறுவடை செய்ய போகிற கைகள். விதைத்தான். சொல்லுங்க, என் பொறுப்பு கீழ்ப்படிதல். ஒரு தடவை விட சொல்லுங்க. ஒரு தடவை விட சொல்லுங்க. அவ்வளவுதான். நம்ம பொறுப்பு என்ன? கீழ்ப்படிதல். நாம கீழ்ப்படிந்தா மீதி காரியத்தை கர்த்தர் செய்வார். அவ்வளவுதான். You do what you can do, rest God will do. Praise the Lord. கையை உயர்த்தி பிடிங்க. என் காலத்தை ஒரு பெரிய அறுவடை அடைந்து தீருவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உற்சாகத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கையை உயர்த்திப்பிடி, உயர்த்திப்பிடி. யாரு சொன்னது உன் கை சாபத்தை அறுவடை செய்யும்னு? யாரு சொன்னது உன் கை சபிக்கப்பட்டதுன்னு? உன் ஷோல்டர்ல இருந்து போராடுகிற ஒரு பலவீனம்
அந்த பலவீனத்தை இப்போ உடைச்சு தள்ள போறாரு. ஏன்னா உன் கை அறுவடை செய்ய வேண்டிய கைகள். கையை உயர்த்தி பிடிங்க. எல்லா விரல்களில், எல்லா எலும்புகளில், சரீரத்தின் எல்லா பகுதிகளில் கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்குகிறார். இனி 2 நிமிஷம் அந்த கையை தட்டுங்க. 2 நிமிஷம் அந்த கையை தட்டுங்க. கர்த்தருடைய ஆவி பலமாய் இறங்குது. பலமாய் இறங்குது. ஈசாக்கு விதைத்தான். உன் வாயில இருந்து வருகிற ஒவ்வொரு ஜெப குறிப்புகளும் விதை. நீ ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபமும் விதை. நீ சொல்லுகிற ஒவ்வொரு ஸ்தோத்திரமும் விதை. வாயை திறந்து விதை, வாக்குத்தத்தத்தை விதை, கிருபையை விதை, அபிஷேகத்தை விதை, ஆசீர்வாதத்தை விதை. விடாத கத்தரமா அந்தரா எவ்வளவு விளக்க முடியுமோ அவ்வளவு உயர்த்தப்படுகிறாய், நடத்தப்படுகிறாய். ஏன்னா பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் முந்தி பலனடைவான். கைதட்டி பிரயாசப்பட்டு பயிரிடு. ராத்திரி தூங்காம இருக்கிற பிரயாசம் தான், பிரயாசம் தான். தூக்கத்தை ஒதுக்கி வைக்கிறது பிரயாசம் தான். பிரயாசப்பட்டு பயிரிடு. யாரு சொன்னது லகுன்னு? யாரு சொன்னது இது பிரயாசம் இல்லைன்னு? மனுஷனா இருந்தா தூக்கத்தை ஒதுக்கி வைக்கிறது பிரயாசம் தான். ஒரு இடத்துல உட்கார்ந்து ரொம்ப நேரம் ஜெபிக்கிறது பிரயாசம் தான். கிருபை இல்லாதவன் வர முடியாது. கிருபை இல்லாதவன் வரவே மாட்டான். அவனுக்கு இது வேடிக்கையாய் தோன்றும். அவனுக்கு இது பாறையில விதைப்பதை போல தோன்றும். ஆனா நமக்கு தெரியும் முந்தி பலனடைவான். ஒரு அல்லேலூயா நல்லா சொல்லுங்க. ஒரு சாகத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ காலநிலை அனுகூலமா இருந்தாலும் அனுகூலம் இல்லை என்னாலும், மழை பெஞ்சாலும் மழை பெய்யல என்னாலும், வெயிலானாலும் பிரச்சனையானாலும் பாறையானாலும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு விதைக்கிறவன் எழுப்புதல் வீரன். சொல்லுங்க. இந்த ஆண்டு பஞ்சத்தின் ஆண்டு. இந்த ஆண்டு எனக்கு சவால்களின் ஆண்டு. இந்த ஆண்டு 100 மடங்கு அறுவடை. கை தட்டி நல்லா நெருக்கடிதான். தேவ பிரசன்னத்தில் வந்து உட்கார்ந்து ஜபிப்பது என்னதான்? நெருக்கடிதான். பகல் முழுவதும் பிரயாசப்பட்டுட்டு ராத்திரி வந்திருந்து மிஞ்சி பிரயாசப்படுவது நெருக்கடி தான். தூக்கத்தை மேற்கொள்வது மிகப்பெரிய நெருக்கடி தான். ஆனா உங்களுக்கு தெரியுமா, தியாகத்தோட செய்யும்போது மதிப்பு அதிகம். டே டியூட்டி பார்க்குறவங்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம்னா நைட் டியூட்டி பார்க்குறவங்களுக்கு எவ்வளவு? 2000. ஏன்? தியாகத்துக்கு மதிப்பு அதிகம். அப்படியானா இந்த ராத்திரி கர்த்தர் தருகிற மதிப்பு அதிகம். ஒன்று, யார் எழுப்புதல் வீரன்? எந்த சூழ்நிலையிலையும் ஆவியில் நிரம்புகிறவன் எவனோ அவனே எழுப்புதல் வீரன். ஆட்கள் கேட்பேன், உனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ வேகமான கைதட்டு? உனக்கு மட்டும் ஏன் சத்தம் ஓவராக வருது? 2, யார் எழுப்புதல் வீரன்? அனுகூலமல்லாத சூழ்நிலையிலையும் கீழ்ப்படிந்து விதைக்கிறவன் எவனோ அவனே எழுப்புதல் வீரன். கிட்டத்தட்ட நம்முடைய தேசம் கொஞ்சம் கொஞ்சமாக பாறையாகிட்டே வருது. புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தான் சொல்கிறது புரியும். வயல் நிலத்தின் அளவு குறைந்து கொண்டே வருது.
ஆக்கிரமிப்பு அதிகமாகி கொண்டே வருது. கற்களின் எண்ணிக்கையும் பாறைகளின் எண்ணிக்கையும் அதிகமாகி கொண்டே வருது. அந்த சூழ்நிலையிலையும் தைரியத்தோட விதைப்பவன் அவன்தான் எழுப்புதல் வீரன். அவன்தான் எழுப்புதல் வீரன். அவன்தான் எழுப்புதல் வீரன். அவன் பார்க்கிறது எவ்வளவு அறுவடை தெரியுமா? ஈசாக்கு விதைத்தான் அந்த ஆண்டு 100 மடங்கு. அந்த ஆண்டு 100 மடங்கு. ஆமென். 3 எழுப்புதல் வீரன் யார் தெரியுமா? எஸ்ரா 2ஆம் அதிகாரம் 63வது வசனம். யார் எழும்ப மட்டும்? ஊரீம் தும்மீம் என்பவைகள் உள்ள போதும். யார் எழும்பணுமா? வெறும் ஆசாரியன் இல்ல, ஊரீம் தும்மீம் உள்ள ஒரு ஆசாரியன் எழும்பு மட்டும். அல்லேலூயா சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க. ஊரீம்னா பவர் ஆஃப் காட் சொல்லுங்க. தும்மீம்னா வேர்ட் ஆஃப் காட் சொல்லுங்க. ஊரீம் தேவ வல்லமை, தும்மீம் தேவ வசனம். இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? வசனம் உள்ள ஆட்கள்கிட்ட பவர் இல்லை. வசனம் உள்ள ஆட்கள்கிட்ட பவர் இல்லை, கரண்டே இல்லை. வசனம் வச்சுட்டு கரண்ட் இல்லைன்னா அதை என்ன சொல்லக்கு? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பல ஆட்களுக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டா அவங்களுக்கு ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வர தெரியும். பிரசங்கியாரு பிரசங்கிச்சக்கு வசனம் எடுக்க முன்னே அவங்களுக்கு தெரியும் எத்தனை பாயிண்ட் எடுப்பாரு, எங்க தொடங்குவாரு, எங்க முடிப்பாரு, என்னெல்லாம் சொல்லுவாரு, அவர் சொல்ல போற ஸ்டோரி வரை இவங்களுக்கு தெரியும். ஆனா பிரச்சனை என்ன? மின்சாரம் சுத்தமா இல்லை. சொல்லுங்க. ஊரீம் தும்மீம், ஊரீம் தும்மீம். எங்க வசனம் உண்டோ அங்க வல்லமை இருக்கணும். எங்க வல்லமை உண்டோ அங்க வசனம் இருக்கணும். வசனமும் வல்லமையும் இணைவது எழுப்புதல். வசனமும் வல்லமையும் இணைத்து செயல்படுகிறவன் எழுப்புதல் வீரன். ஒரு நிமிஷம் கை தட்டணும், ஒரு நிமிஷம் வாயை திறக்கணும். இந்த இரவு ஜெபத்தில், இந்த மைதானத்தில், இந்த கூடுகையில், இப்பொழுது வசனம் வல்லமையும் இணையுது. யாருக்கு வேணும் அப்படி ஒரு கிருபை? யாருக்கு வேணும்? கண்ணை மூடி வாயை திறந்து எனக்கு அப்படி ஒரு கிருபை வேணும் அப்படின்னு சொல்றவங்க நல்லா பெற்றுக்கொள்ளுங்க. யாரு வேணாலும் பெற்றுக்கிடுங்க. கையை தட்டு, கையை தட்டு. உனக்கு வசனம் வருது, உனக்கு வெளிப்பாடு வருது. இந்த ராத்திரி வாஞ்சியோட வந்த அத்தனை பேருக்கும் வசன வெளிப்பாட தாராரு. வாஞ்சியோட வந்த அத்தனை பேருக்கும் வல்லமைய தாராரு. கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. இனி உங்க வாயில இருந்து வசனமும் புறப்படும், வல்லமையும் புறப்படும். வசனமும் புறப்படும், வல்லமையும் புறப்படும். வெட்கப்படாம 2 நிமிஷம் கை தட்டி ஆண்டவரை உயர்த்துங்க. கை தட்டி ஆண்டவரை உயர்த்துங்க. இனி உங்களுக்கு வசன பஞ்சம் இருக்காது. இனி உங்களுக்கு வல்லமை பஞ்சம் இருக்காது. வசனமும் வல்லமையும். ஊரீம் என்ன? பவர் ஆஃப் காட். தும்மீம் என்ன? சத்தியம் வல்லமையும். என்னெல்லாம்? இன்னைக்கு என்ன பிரச்சனை? வல்லமை உள்ள ஆட்கள்கிட்ட என்ன இல்லை? வசனம் இல்லை. வசனம் மொத்தம் உள்ள ஆட்கள்கிட்ட என்ன இல்லை? வல்லமை இல்லை. அப்படி இல்லை. ஊரீமும் தும்மீமும் சுமக்கிற ஒரு ஆசாரியன் எலும்பு மட்டும். கையை உயர்த்தி பிடிங்க. 2 கையையும் உயர்த்தி பிடிங்க.
வல்லமையும் வசனமும் புறப்படணும். கையை உயர்த்தி ஜெபிங்க, வாயை திறந்து ஜெபிங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, வசனம் புறப்படணும், வல்லமை புறப்படணும். ஜெபிங்க. தம்பிமார், தங்கச்சிமார், ஊழியம் செய்கிற தேவ மனிதர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் எல்லாரும் ஜெபிங்க. பின்பக்கத்தில், ഏറ്റവും பின்பக்கத்தில் சிலர் மேலே வெளிப்பாடுகளின் ஆவி வருகிறது, சிலர் மேல வெளிப்பாடுகளின் அபிஷேகம் வருகிறது. கண்ணை மூடி பெற்றுக்கொள்ளுங்க. 2 கையை உயர்ந்திருக்கட்டும், 2 கையை உயர்ந்திருக்கட்டும். கட்டுப்படுத்த முடியாத அளவில் அக்கினி அபிஷேகம் சிலர் மேல வந்து விடுகிறது. இனி வேதத்தை பார்க்கும்போ நீங்க இதுவரை பார்த்த பார்வை அல்ல, வேத ஞானத்தை தாராரு, வசன வெளிப்பாட தாராரு, அதோட சேர்ந்து அவருடைய வல்லமையோ. சொல்லுங்க, வசனமும் வல்லமையும் சேர்ந்து சுமக்கிற ஒரு ஆசாரியர். கையை உயர்த்தி இப்படி, எங்கள் வாழ்க்கையில் வசனமும் வேணும், வல்லமையும் வேணும். வாயை திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. சில நேரம் நீங்கள் வசனத்தையும் அதன் வல்லமையும் உணராதபடியால் தவறான எண்ணம் கொண்டிருக்கிறீர்கள்னு இயேசு சொன்னார் இல்லையா? இயேசு சொன்னார் இல்லையா? இந்த ராத்திரி எனக்கு வல்லமை வேணும், வசனம் வேணும். நான் ஒரு வார்த்தை சொன்னா அந்த வார்த்தையோட வல்லமை புறப்படணும். நான் ஒரு வசனத்தை சொன்னா அந்த வசனத்தோட வல்லமை புறப்படணும். நான் ஒரு வார்த்தையை சொன்னா அந்த வார்த்தைக்கு பின்னால ஒரு அக்கினி இறங்கணும். நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தை அக்கினி ஆக்குவேன். உன் வாயிலிட்ட வார்த்தையும் அக்கினி சேர்ந்து புறப்பட போகுது. உன் வாயில கர்த்தர் போட்ட வசனமும் அக்கினியும் சேர்ந்து புறப்பட போகுது. கண்ணாமூடி ஃபயர். ஒரு நிமிஷம் கைதட்டி ஆண்டவரை ஆராதிப்போமா? நல்ல கை தட்டி, நல்ல கை தட்டி, நல்ல சத்தம் உயர்த்தி. சபை ஊனமுற்ற சபையாக இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகள் ஊனமுற்றவர்களாக இருக்கக்கூடாது. வல்லமை ஒரு பக்கத்தில் செயல்படணும் 100%, வசனை இன்னொரு பக்கத்தில் செயல்படணும் 100%. அதுதான் ஆரோக்கியம் உள்ள சபை, அதுதான் ஆரோக்கியம் உள்ள தேவ பிள்ளை. 100% word of God, 100% power of God. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, அப்போ எழுப்புதல் வீரன் யார்? 1 ஆவியில் நிரம்புகிறவன். எழுப்புதல் வீரன் யார்? விதைக்கிறவன். எழுப்புதல் வீரன் யார்? ஊரீமும் தும்மீமும் சுமக்கிற ஒரு ஆசாரியன் எழும்பும்படி ஜபிக்கிறவன். யார் எழுப்புதல் வீரன்? ஊரீமும் தும்மீமும் சுமக்கிற ஒரு ஆசாரியன் எழும்பும்படி ஜபிக்கிறவன். இறையியல் கல்லூரிகளில் 1 PhD 2 PhD 3 PhD எல்லாம் எடுத்தவங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்களுக்கு தேவைக்கு மேல வசன அறிவு இருக்கு, ஆனா அவங்களால எதை நம்ப முடியல, எதை நம்ப முடியல? வல்லமையை நம்ப முடியல. தொம்மியும் உள்ளவன்ட்ட ஊரியும் இல்லை, ஊரியும் உள்ளவன்ட்ட தொம்மியும் இல்லை. ஆனா இந்த சந்ததி அதை 2 சேர்த்து சுமக்கணும், 2 சேர்த்து சுமக்கணும். 2 நிமிஷம் கை தட்டுங்க. கர்த்தர் உன்னை நம்புறாருன்னு, உன்னை நம்புகிறார். இந்த நடு இரவில் தேவனுடைய சமூகத்தில் வந்து விழுந்து கிடக்கிற உன்னை ஆண்டவர் நம்புகிறார். ஒரு அலையில நல்லா சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, யார் எழுப்புதல் வீரன்? 1 எந்த சூழ்நிலையில் ஆவியில் நிரம்புகிறவன்? எழுப்புதல் வீரன். 2 பாறையானாலும் கீழ்ப்படிந்து விதைக்கிறவன் எழுப்புதல் வீரன். 3 ஊரீமும் தும்மீமும் இணைந்து சுமக்கிறவன்
வசனம் வல்லமையும் யாரிடத்திலிருந்து இணைந்து புறப்படுகிறதோ அவன் எழுப்புதல் வீரன். 4, இதாக ரொம்ப முக்கியம்னு நம்புறேன்னு, தனக்கு பின் ஒரு சந்ததியை எழுப்புகிறவன் யாரோ அவன் எழுப்புதல் வீரன். சாம ஒரு அல்லையிலே சொல்லுங்க, நல்ல சந்தோஷமா ஒரு அல்லையிலே சொல்லுங்க. யார் எழுப்புதல் வீரன்? தனக்கு பின் ஒரு சந்ததி. நீங்க எழுப்புதல் வீரனான்னு கண்டுபிடிப்பது நீங்க கைதட்டினதை வச்சோ நீங்க சத்தம் போட்டதை வச்சோ அல்ல. எதை வச்சோ அல்ல. நீங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறது எப்படி தெரியுமா? எத்தனை பேரை ஜபம் பண்றவங்களா மாற்றினீங்க. உங்களுக்கு பின்னால எத்தனை பேரை எழுப்பி விட்டீங்க. 10 லட்சம் வாலிபர்களை தொடரணும் என்னோட தரிசனம். எத்தனை 10 லட்சம் வாலிபர்களை தொடரும். எனக்கு பின்னாடி என்ன விட வல்லமையா பிரசங்கம் பண்ற, என்ன விட வல்லமையா ஜபிக்கிற, என்ன விட வல்லமையா துதிக்கிற, என்ன விட வல்லமையா ஆராதிக்கிற ஒரு பலத்த சந்ததி ஏற்படும். ஒரு சந்ததி. அவன் தான் எழுப்புதல் வீரன். அல்லாம கொஞ்சம் கை தட்டி ஜபிக்கிறவனை தட்டி வச்சு கொஞ்சம் சத்தம் போட்டு ஆராதிக்கிற ஆளா போ சாத்தானேன்னு சொல்லி பதவிக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்று நீ பயப்படுகிறாய். நீ இருப்பதும் ஒன்றுதான், நீ இல்லாமல் இருப்பதும். பதவி போனா என்ன, இருந்தா என்ன, என் பின்னால என்ன விட ஜபிக்கிற ஆட்கள் எழும்பணும், என்ன விட துதிக்கிற ஆட்கள் எழும்பணும், என்ன விட வைராக்கியம் உள்ள ஆட்கள் எழும்பணும். ஒரு சந்ததி எழுப்பணும், ஒரு சந்ததி எழுப்பணும், ஒரு சந்ததி எழுப்பணும், ஒரு சந்ததி எழுப்பணும். ஒரு சாம ஒரு அலையிலே சொல்லுங்க, சந்தோஷத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நிமிஷம் நீங்க எல்லாரும் என்ன கவனிப்பீங்களா? ஒரு நிமிஷம் எல்லாரும் கவனிப்பீங்களா? தன் சரீரத்துல வேசிக்குரிய வஸ்திரம் தரிச்சிட்டு தன் முகத்தை மூடி மறைச்சிட்டு வழியில போய் உட்கார்ந்து ஒரு பெண்மணியோட பேரை சொல்லுங்க. என்ன பயங்கர சவுண்ட் இல்லையா? ஏன் சந்ததி எழும்பணும். ஒரு சாதாரண பெண்மணி இவ்வளவு முயற்சி எடுத்து ஒரு சந்ததி எழும்பணும்னு போராட முடியுமானா நீங்கள் நானும் எத்தனை அதிகம். அறுவடை நேரத்தில் அறுவடைகளை சேர்த்து வைத்து விட்டு படிக்கு அடியில போய் படுத்திருக்கிற போவாஸ் எங்கே படுத்திருக்கிறான்னு பார்த்துட்டு நடுராத்திரி அவன் நித்திரை பண்ண பின்பு ராத்திரியில போய் அவன் போர்வையை பொக்கி அவன் காலுக்கு பக்கத்துல ரூத்து படுத்து கொண்டதன் ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? ஒரு சந்ததி எழும்பணும். இதெல்லாம் அவங்களால செய்ய முடியும்னா, இதெல்லாம் அவங்களால செய்ய முடியும்னா கண்டிப்பா சகோதரா, ஒரு ஜெபிக்கிற சந்ததி எழுப்பு, ஒரு போராடுகிற சந்ததியை எழுப்பு. எப்போது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? லோத்தின் 2 பெண் பிள்ளைகள், இன்றைக்கு மதுபானம் குடிக்க கொடுப்போம் தகப்பனுக்கு, நாளைக்கு மதுபானம் குடிக்க கொடுப்போம். ஏன்? அவங்களுக்கு பெரிய அறிவு இல்லைனாலும், சோசியல் மீடியா ஒன்றும் இல்லைனாலும், வாட்ஸ்அப்பும் அட்மினும் ஃபேஸ்புக்கும் சப்பும் சவரும் இன்ஸ்டாயும் ட்விட்டரும் ஒன்றும் இல்லைனாலும் அவங்களுக்கு கொண்டு தெரியுது, நான் இந்த பூமியில வாழ்ந்ததற்கு ஒரே அடையாளம் ஒரு சந்ததி எழுப்பணும், ஒரு சந்ததி எழுப்பணும். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுதுன்னா நீ கண்டிப்பா அறியணும், ஒரு சந்ததி எழுப்பணும். பார்த்து கொண்டிருந்த ஏலி அன்னாள் மதுபானம் பண்ணிவிட்டு தெய்வ சமூகத்தில் வந்திருந்து புலம்புகிறாள் என்று சொல்லத்தக்கதாய் அவள் வாயிலிருந்து வார்த்தைகள் வெளிப்பட்டு அவள் உள்ளம் துடித்து இருதயம் உடைவதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு காரணம், என் கண்ணு மூடுறதுக்குள்ள ஒரு சந்ததியை பார்க்கணும், ஒரு சந்ததியை பார்க்கணும்னு கை தட்டும்படி ஏவப்படுறவங்க கை தட்டணும், வாயை திறக்கும்படி ஏவப்படுறவங்க வாயை திறக்கணும். ஊழியம் வெற்றி பெறுவது பாடும் அல்ல, ஊழியம் வெற்றி பெறுவது கை தட்டும் அல்ல, ஊழியம் வெற்றி பெறுவது ஒரு ஜெனரேஷன், ஒரு ஜெனரேஷன், ஒரு ஜெனரேஷன், ஒரு ஜெனரேஷன்.
அவர்கள் சாதாரணமானவர்கள். நம்ம அளவு விவரம் அவங்களுக்கு இல்லை, நம்ம அளவு அறிவு அவங்களுக்கு இல்லை, நம்ம அறிவு டெக்னாலஜி அவங்களுக்கு இல்லை. ஏன்? ஆதியாகமத்தில் வெளிப்படுத்தல் வர உள்ள புஸ்தகங்களோட எழுதி அவங்க கையில் கொடுக்கப்படலை. ஆனால் அவங்களுக்குள்ள இருந்த ஒரே ஒரு தாகம், இந்த ஜபம் எனக்கு பிறகு வேணும், இந்த பாட்டு எனக்கு பிறகு வேணும், இந்த துதி எனக்கு பிறகு வேணும், இந்த அபிஷேகம் எனக்கு பிறகு வேணும். எங்க பைபிளில் உள்ள மனிதர்களோ ஒரு ஆளா பாருங்க. மோசே ஒரு யோசுவாவை எழுப்பி விட்டுட்டு தான் போறாரு. ஆரோன் ஒரு எலியாசரை எழுப்பி விட்டுட்டு தான் போகிறாரு. இப்போ மோசே ஒரு யோசுவாவை, ஆரோன் ஒரு எலியாசரை, எலியா ஒரு எலிசாவை, எலிசா ஒரு யெகூவை, சாமுவேல் ஒரு தாவீதை, சகரியா ஒரு யோவானை, பவுல் ஒரு தீமோத்தேயுவை. என்ன பயங்கர மகிமை இல்லையா? வசனத்தை ஆழமா பேச தொடங்கின உடனே இந்த கிரவுண்டில் இறங்கி இருக்கிற மகிமையின் மேகத்தை பாருங்க, மகிமையின் மேகத்தை பாருங்க. யாரும் சொல்லாம உங்க உள்ளம் இப்போ உடையணும், இப்போ உங்க உள்ளம் உடையணும். வாயை திறந்து ஜபியுங்க. மாம்ச சந்ததியை பெற்றெடுக்கும்படி அல்ல, ஒரு ஆவிக்குரிய சந்ததியை பெற்றெடுக்கும்படி. நான் பெற்றெடுக்கிற சந்ததி என்ன விட பாடும், என்ன விட ஜபிக்கும், என்ன விட போராடும், என்ன விட உத்தமமா இருக்கும், என்ன விட ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், என்ன விட சத்துருவின் ராஜ்யத்துக்கு சவாலா இருக்கும், என்ன விட தெய்வ ராஜ்யத்தை அதிகமா கட்டும். பைபிளில் சந்ததிக்கா போராடின ஆட்களை நான் சொல்லித்தாரேன். நீங்க ஒவ்வொன்றா எண்ணணும். கடைசியில் எத்தனைன்னு கேட்பேன். 1 சாராள், 2 ரெபேக்காள், 3 ராகேல், 4 தாமார், 5 லோத்தின் ஒரு பிள்ளை, 6 லோத்தின் 2வது பிள்ளை, 7 அன்னாள், 8 சிம்சோனின் தாய், 9 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் வருகிற கனம் பொருந்தின ஸ்திரீ. அடுத்தது அந்த எலிசபெத். அடுத்தது நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தின் பக்கத்தில் வருகிற ரூத். எத்தனை? 11 பேர். உங்களுக்கு தெரியுமா? 11 பேரும் சந்ததியை கண்டார்கள். பைபிளில் எத்தனையோ ஜபக்குறிப்புகளுக்கு நோ சொல்லி இருக்கு, எத்தனையோ ஜபக்குறிப்புகளுக்கு நோ சொல்லி இருக்கு. ஆனால் சந்ததிக்கா போராடுறவங்களுக்கு மட்டும் ஆல்வேஸ் எஸ். There is no to the people who want a generation from the Lord. அவங்களுக்கு மட்டும் நோ அப்படிங்கிற பதில் இல்லை, எல்லாருக்கும் எஸ். ஏன்? இல்லீகலி போராடினவங்களுக்கு கூட எஸ். லோத்தின் பிள்ளைகள் போனது தப்பான வழியில, ஆனா எஸ். தாமார் போனது தப்பான வழியில, ஆனா எஸ். நான் கேட்கிறேன், பழைய ஏற்பாட்டுல சந்ததிக்கான போராட்டத்துல மட்டும் கர்த்தர் இவ்வளவு கரிசனையா இருந்தாரானால் இந்த காலத்துல ஒரு ஆவிக்குரிய சந்ததியை எழுப்பியே தீருவேன். ஒரு தடவை நான் சொல்றேன், எல்லாரும் கவனிச்சுக்கிடுங்க, நல்லா கவனிச்சுக்கிடுங்க. மோசேக்கு பின்பு ஒரு யோசுவா, ஆரோனுக்கு பின்பு ஒரு எலியாசர், எலியாவுக்கு பின்பு ஒரு எலிசா, எலிசாவுக்கு பின்பு ஒரு யெகூ, சாமுவேலுக்கு பின்பு ஒரு தாவீது, சகரியாவுக்கு பின்பு ஒரு யோவான், பவுலுக்கு பின்பு ஒரு தீமோத்தேயு. இவர்கள் அத்தனை பேரும் ஒரு சந்ததியை எழுப்பி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா.
என் பாட்டும் என் ஆராதனையும் என் ஜபமும் என் காலத்துக்கு பிறகு கொண்டு போக என்னை விட கிருபையுள்ள, என்னை விட பலன் உள்ள, என்னை விட திராணி உள்ள, என்னை விட அபிஷேகம் உள்ள, என்னை விட போராடுகிற, என்னை விட பலமான பராக்கிரமம் உள்ள ஒரு ஆவிக்குரிய சந்ததிய எழுப்புவதுதான் எழுப்புதல். எத்தனை பேர் விரும்புறீங்க உங்க ஜெபம் உங்க காலத்தோட முடியணும்னு விரும்புறீங்களா? உங்க ஊழியம் உங்க காலத்தோட முடியணும்னு விரும்புறீங்களா? அற்புத அடையாளங்கள் உங்க காலத்தோட முடியணும்னு விரும்புறீங்களா? வசனத்தின் ஆழமான வியாக்கியானம் உங்க காலத்தோட முடியணும்னு விரும்புறீங்களா? ஆவிக்குரிய போராட்டம் உங்க காலத்தோட முடியணும்னு விரும்புறீங்களோ? சத்துருவின் ராஜ்யத்தை இடிப்பது உங்க காலத்தோட முடியணுமா? தெய்வ ராஜ்யத்தை கட்டுவது உங்க காலத்தோட முடியணுமா? இல்ல. கர்த்தருடைய வருகை வந்தா போனோம். அவருடைய வருகை தாமதமானால் எனக்கு பின் என்னை விட பராக்கிரமம் உள்ள. அதெல்லாம் இயேசு எவ்வளவு கரிசனையா இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். என்ன கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. இயேசு எருசலேம் தேவாலயத்துக்கு போனாரா? போனார். இயேசு எருசலேம் தேவாலயத்துக்கு போகும்போ தேவாலயத்தின் வாசல்ல ஒருத்தன் பிச்சை கேட்டுட்டு இருந்தானா? இருந்தானா? இருந்தான். இயேசு அவனை சுகமாக்கினாரா? இல்லை. நீங்க பைபிள்ல நேரம் கிடைக்கும்போ நான் சொல்லுகிற சிந்தையில படிக்கணும். இயேசு செய்யாத அற்புதங்கள், இயேசு செய்யாத அற்புதங்கள், அப்படி ஒரு சப்ஜெக்ட் நீங்க படிக்கணும். The miracle that Jesus didn't. நீங்க இயேசு தேவாலயத்துக்கு போனார். இயேசு தேவாலயத்துக்கு போனப்போ தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருக்கிற இவன் தேவாலயத்தின் வாசல்ல உட்கார்ந்து பிச்சை கேட்டுட்டு இருக்கிறத கண்டாரு. ஆனா இவன் இயேசு என்ன செய்யல? எழுப்பி விடல. கல்லறையில் வைக்கப்பட்ட லாசருவே, நாயின் ஒரு விதவையின் மகனே, யாவீருவின் மகளே, இவனே நான் இப்ப அவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே ஏன் இவனுக்கு நீர் அற்புதத்தை செய்யல? ஏன் இவனுக்கு நீர் அற்புதத்தை செய்யல? இயேசுவின் பதில் என்னவா இருக்கும் தெரியுமா? என் பிள்ளைகள் 2 பேர் தேவாலயத்தில் ஜெபம் பண்ண வருவனும். என் பிள்ளைகள் 2 பேர் தேவாலயத்தில் ஜெபம் பண்ண வருவனும். அவங்க 2 பேரும் தேவாலயத்தில் ஜெபம் பண்ண வரும்போ இவன் இங்க உட்கார்ந்து இருப்பான். அவங்க இவனை எழுப்பி விடுவோம். அதோட இவர்கள் அங்கீகரிக்கப்படுவார்கள். தேசத்துல ஊழியம் வளரும். அதுக்காக நான் இவனை வச்சிருக்கிறேன். பாத்தீங்களா, தனக்கு பின்னால் வருகிற சந்ததி அற்புதம் செய்ய இயேசுவே ஒரு வழியை உண்டாக்கி வச்சுட்டு போனாரு. அதாகும் ஒரு ஜெனரேஷன். கண்டிப்பா அவர் அற்புதம் செய்திருக்கலாம். கண்டிப்பா அவர் அதிசயம் செய்திருக்கலாம். அவனை எழுப்பி விட்டுருக்கிறான். அவர் செஞ்ச அற்புதங்கள் பிளஸ் ஒரு அற்புதம், அவ்வளவுதானே? அவர் செய்த அற்புதங்கள் பிளஸ். ஆனா யாருக்கு வழி இல்லாம போகும்? பேதுருக்கு யோவானுக்கு வழி இல்லாம போகும். எருசலேம் தேவாலயத்தில் உள்ள அத்தனை பேரும் அதிகாரிகளும் பரிசேயரும் இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்பது அடையாளம் கண்டுகொள்ளும்படிக்கு அவர்களை கொண்டு இவனை தொடணும்னு ஆண்டவர் திட்டம் போட்டு வைத்திருந்தார். என்ன விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிதானவைகளை சொல்லுங்க. சரி, யார் எழுப்புதல் வீரன்? ஒவ்வொன்றா சொல்லுங்க. 1, எந்த சூழ்நிலையிலும் ஆவியில் நிரம்புகிறவன் எழுப்புதல் வீரன். 2, கீழ்ப்படிந்து விதைக்கிறவன்
எழுப்புதல் வீரன். 3 ஊரீமும் தும்மீமும் சுமக்கராசாரியன் எழும்பும்படி போராடி ஜபிக்கிறவன் எழுப்புதல் வீரன். 4 தனக்கு பின் ஒரு சந்ததி எழுப்புகிறவன் எழுப்புதல் வீரன்.